News TV, enlightening the thirsty. பாடல் 56 பாடல் எண் 1. மலரட்டுமே
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்று ஆண்டின் பொது காலம் 5வது ஞாயிறை சிறப்பிக்கிறோம். இன்று ஒவ்வொரு மனிதரும், குறிப்பாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஒளியாக உலகிற்கு பிரகாசிக்க வேண்டும். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்மிடமிருந்து அருள், ஒளி, உண்மை, நீதி, அன்பு போன்ற பண்புகள் பளிச்சிட வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், மற்றவரை நிரப்ப வேண்டும். இதற்காக தான் இயேசு ஒளியான ஆண்டவர் நமக்கு ஒளியை உமிழ்கிறார். எனவே இயேசுவிடம் ஒளி பெற்று நாமும் ஒளியாக வாழ என்ற திருப்பலியில் அருளை வேண்டுவோம். இன்று இந்த லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்கின்ற திருமதி மோனிகா அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சி அடையும், திருவாண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டிஎஃப் நிறுவனத்தா தொழில் வளர்ச்சிக்கான, சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ ஃபேமிலி சலூன் எஸ்பிஏ தொழில் வளர்ச்சிக்கான, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரைக்க மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே காஸ்தம் உடல்நலனுக்காக, குடும்ப கருத்துகளுக்காக, சான் ஜாக் அந்த்வான் உடல்நலம் பெறவும், நல்ல துணைவி கிடைக்கவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாக, சகாய மாதாவுக்கு நன்றியாகவும், ஷெரின் குடும்ப வளர்ச்சிக்காக இதை ஆண்டவருக்கு நன்றியாக, ஜோசபின் சஞ்சீவி ஆண்மலை பாட்டிக்காக, தாசு கஸ்தூரிபா ஆண்மலை பாட்டிக்காக, ஆரோக்கியசாமி ஜான்சி ஜெஸ்வின் குடும்ப கருத்துகளுக்காக இதை ஆண்டவருக்கு நன்றியாக, ஆரோக்கியமால் உடல்நலம் விரைவில் சுகமடைய இதை ஆண்டவருக்கு நன்றியாக, குடும்ப கருத்துகள் நிறைவேற எவ்வித தடையுமின்றி நிரந்தர வீடு கிடைக்க, ஜெராடு நிரந்தர வேலை கிடைக்க, திவ்யா நன்றாக படித்து முடிக்க உடல்நலம் பெற, ஜேபிஆர் மார்க் அண்ட் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, விரைவில் நல்ல வரன் கிடைக்கவும், இனிவரும் நாட்களை ஆசீர்வதிக்கவும் தொடர் உபயம் செய்யப்படுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை உபயம் செய்கிறவர்கள் லூர்து மேரி இதை ஆண்டவரிடம் வேண்டி பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக, ஜெரால்டு கடன் பிரச்சனை தீரவும் ஜெபிக்க வேண்டி உபயம் செய்யப்படுகிறது. மேலும் அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், வனிதா ஆரோக்கியம் மாதா லூர்து மாதாவுக்கு நன்றியாகவும், லீனா ரெக்ஸ் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், வனத்தையன் ராதா வீடு கட்டி முடித்ததற்கு இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், ராஜ் எலினா குழந்தை பாக்கியம் வேண்டி, சுஸ்தான் எபினைசர் நற்படிப்புக்காகவும், ஜஸ்டின் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், மதர் குளோரி கோச்சிங் டியூட்டோரியல் சென்டர் மாணவர்கள் அனைவரும் ஜிப்மர் நுழைவுத் தேர்வில் எல்டிசி எம்ஆர்சி விஏஓ தேர்வில் வெற்றி பெற பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக திருப்பலியில் நாம் ஜெபிக்கிறோம். கார்லோஸ் லூதுமரி ஜெயசீலி, அமலசாமி தியேஷோன், ஆரோக்கியமரி தியேஷோன், லூர்து சாமி தியேஷோன், ஜெனோவியா தியேஷோன், ஸ்டீஃபன் சுந்தரராஜ் இறந்த 1ஆம் ஆண்டு, தர்மராஜ் நம்பிக்கை மரி, ராஜாமணி லூயி மரி, செல்வராஜ் சின்னராசிசு இறந்த 4ஆம் ஆண்டு, ஜாந்தார்க் மரி இறந்த 2ஆம் ஆண்டு, நிக்கோலாஸ் 14வது நாள் இறந்த நினைவு என்ற ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிற இந்த ஆன்மாக்களை இறைவன் தமது பேரின்ப வீட்டில் சேர்த்தருள மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிரின் ஊற்றம் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். உமது புனித நாளாகி என்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசிர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினையும் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் அணுகி வரவும்
உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசேயு வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. மேலும் உடைய தூயாவை எழுந்தருளி எங்களை இடையறாது காத்திருட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். Yeah.
ஜெபிப்போமாக. இறைவா எங்கள் தந்தையே, நாங்கள் உமக்கே சொந்தம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம்முடைய அருள் துணை ஒன்றிலே வைத்திருக்கின்றோம். எங்கள் எல்லா துன்பங்களிலும் நெருக்கடிகளிலும் எங்கள் அருகே இருந்து மாறாதவும் இரக்கத்தால் எங்களை காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. நோன்பு கடைபிடிப்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கூறும் எசாயாவின் வார்த்தைகள் நாம் கடைபிடிக்கும் பக்தி முயற்சிகளில், நாம் செலுத்தும் கவனத்தில், தேவையில் உழலும் நம்மை அடுத்திருப்போரை பற்றிய அக்கறையும் வேண்டும் என்று கூறுவதை கவனிப்போம். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வசனங்கள் 7-10 முடிய. ஆண்டவர் கூறுவது: பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால், இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல் வார்த்தைகள் தொலைக்காட்சியில் தெரியும். உலகிற்கு ஒளி நீங்கள் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். உலகிற்கு உப்பு நீங்கள் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். உன்னிலே மலர்கின்ற விசுவாசம் அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். நீதியும் உண்மையும் அதன் சுடராம். அவை தீதில்லா வாழ்வுக்கு சான்றுகளாம். உலகிற்கு ஒளி நீங்கள். இறைவனின் இல்லத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு. அருளொளி பெற்றிட இயேசுவின் உள்ளத்தில் என்றென்றும் அன்பு உண்டு. அகவொளி பெற்றிட இறைவனின் இல்லத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு. அருளொளி பெற்றிட இயேசுவின் உள்ளத்தில் என்றென்றும் அன்பு உண்டு. அகவொளி பெற்றிட அவரே அடைக்கலம், அவரே கோட்டையும், அவரே நிரந்தரம், அவரே விடியலாம் நம்மும் செல்லுவார். உலகிற்கு ஒளி நீங்கள்.
தேவைகள் தீர்ந்திடும் பேறு பெற்றோர் மாட்சியாய் துளங்குவர். தேவனின் உறைவிடம் தங்கினோர் பேறு பெற்றோர் நேர்மையாய் மிளறுவர். தேடிடும் தேவைகள் தீர்ந்திடும் பேறு பெற்றோர் மாட்சியாய் துளங்குவர். அவரே அடைக்கலம், அவரே கோட்டையும், அவரே நிரந்தரம், அவரே விடியலாம் நம்முன் செல்லுவார். உலகிற்கு ஒளி நீங்கள் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். உலகிற்கு உப்பு நீங்கள் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அன்பிலே மலர்கின்ற விசுவாசம் அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். நீதியும் உண்மையும் அதன் சுடராம். அவை தீதில்லா வாழ்வுக்கு சான்றுகளாம். உலகிற்கு ஒளி நீங்கள். இரண்டாம் வாசகம். தாம் கண்ட தோல்வியின் விளைவாக தத்துவம், தர்க்கம் ஆகியவை வழியாக மறையுண்மையை எடுத்துரைப்பதை விடுத்து சிலுவையின் போதனையை ஒளிவு மறைவின்றி நேரடியாக தம் ஆற்றலற்ற நிலைமை வழியாக பவுல் எடுத்துரைப்பதை கவனிப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றி மறைப்பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெஸ்ஸையாவாகி இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான செயல்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை ஞானம் மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிவிடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும்
விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய விளையாட்டு திடல் ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இரவு நேரத்தில் அங்கே விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது. ஏராளமான மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. திடீரென்று மின் விளக்குகள் நின்றுவிட்டன. மின் தடை ஏற்பட்டது. இப்பொழுதெல்லாம் அப்படி மின் தடை ஏற்படாதவாறு எல்லா பாதுகாப்பும் செய்கிறார்கள். அப்படியே மின்தடை ஏற்பட்டாலும் உடனடியாக தானியங்கி மின்சார இயந்திரங்கள் செயல்பட ஆரம்பித்துவிடும். ஒரு சில நொடிகளிலேயே மீண்டும் மின் விளக்கு வந்துவிடும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி தானியங்கி மின் உற்பத்தி இயந்திரங்கள் இல்லை. எனவே தடையான உடனே எல்லாரும் சத்தம் போடுறாங்க. ஒரு மனிதர் என்ன செய்தார், எடுத்த உடனே தன்னுடைய கையில் வைத்திருந்த சிகரெட் லைட்டரை அவர் ஏற்றினார். அந்த ஸ்டேடியத்தில் தூரத்தில் அந்த விளையாட்டை ரசிக்க வந்திருந்த அந்த அவருடைய சிகரெட் லைட்டர் எரிந்த உடனே அங்கே பிரகாசமாக இருந்தது. உடனே மற்றவர்களும் அதன் பிறகு தங்கள் கையில் வைத்திருந்த சிகரெட் லைட்டர், டார்ச் இதையெல்லாம் ஏற்றினார்கள். அதற்குள் மின்சாரம் வந்துவிட்டது. பாருங்கள், அந்த சிகரெட் லைட்டரை ஏற்றிய உடனே அது சின்னதாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் வெளிச்சம் பரவியது. அதை பார்த்து மற்றவரிடம் தங்கள் கையில் இருந்த டார்ச் அல்லது சிகரெட் லைட்டர் அதை கொளுத்தி அதை விளக்கால் ஒளியால் நிரப்பினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் 2 உவமைகளை சொல்லுகிறார். கிறிஸ்துவர்கள் அனைவரும் உப்பாக இருக்க வேண்டும், அடுத்ததாக ஒளியாக இருக்க வேண்டும். எப்படி உப்பாக ஒளியாக கிறிஸ்துவர் திகழ வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். செவ்விந்தியர்கள் ஒளிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யாரை பார்த்தாலும் ஒளி உம்மோடு இருப்பதாக என்று சொல்வார். காலையில் எழுந்த உடனே சூரியன் திசை நோக்கி அவர்கள் தங்களுடைய 2 கைகளையும் மீட்டி ஒளியே வருக, ஒளியே வாழ்க, ஒளியே எங்களை வாழ வைத்தருளும் என்று எல்லாரும் கிழக்கு திசை நோக்கி ஒளியை அவர்கள் வரவேற்பார்கள். அதன் பிறகு ஒளியே என்னை நிரப்பும், ஒளியே என்னை நிரப்பும், ஒளியே என்னை நிரப்பும். மூன்றாவதாக, என்னிலிருக்கிற ஒளி உலகம் முழுவதும் பிரகாசிக்கட்டும், என்னில் இருக்கிற ஒளி உலகம் முழுவதும் பிரகாசிக்கட்டும், என்னில் இருக்கிற ஒளி உலகம் முழுவதும் பிரகாசிக்கட்டும் என்று சொல்வார்கள். இவ்வாறு 3 முறை செய்வார்கள். ஒளி வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானது. ஒளி இல்லை என்றால் உயிர் இல்லை, ஒளி இல்லை என்றால் உயிரே கிடையாது. அதனால் நம்ம தெரிந்திருக்கணும். நம் வாழ்க்கையில் அக ஒளி புற ஒளி இல்லை என்றால் நிச்சயமாய் வாழ்வு முடங்கிவிடும், முடிந்துவிடும். ஒளி வாழ்வுக்கு மிக மிக அத்தியாவசியமானது. ஆண்டவர் இயேசு இதனால்தான் நானே ஒளி என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்த உடனே கடவுளை வரவேற்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அந்த நாள் முழுவதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று இறை பிரசன்னத்துக்காக, ஒளிக்காக நாம் ஜெபிக்கிறோம். அந்த
காலையில் எழுந்த உடனே சில பேர் ரொம்ப சோகமாக இருப்பாங்க, சில பேர் வருத்தமாக இருப்பாங்க, சில பேர் கவலையோடு இருப்பாங்க, சில பேர் இன்றைக்கி என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. தங்களை பற்றி ஒரு எதிர்மாறான சிந்தனை உணர்வு இருக்கும். மகனை பற்றி, மகளை பற்றி, மனைவியை பற்றி, பெற்றோரை பற்றி, தன்னோடு பணியாற்றுவதை பற்றி, எல்லாரை பற்றியும் ஒரு எதிர்மறையான உணர்வு இருக்கும். இந்த நாள் எப்படி இருக்குமோ, எதற்காக பொழுது வெடிந்தது, இந்த நாளில் என்ன செய்ய போகிறேன், எப்படி இதெல்லாம் நடக்கும் என்று ஒரு எதிர்மாறான உணர்வு, நெகட்டிவ் எல்லாமே. என்னுடைய பையன் ஒழுங்காக படிக்கலை, என் பொண்ணு ஒழுங்காக வாழலை, என்னுடைய மனைவி ஒழுங்காக குடும்பம் நடத்தலை, அலுவலகத்தில் போனால் அங்கே இருக்கிற பணியாளர்கள் சரியில்லை, என்னோடு பணியாற்று சரியில்லை, என்னுடைய நண்பர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள், எனக்கு பிரமாணிக்கமாக இல்லை என்று சொல்லி எப்பொழுதும் எதிர்மாறான சிந்தனைகளை நமது மனதில் காலையில் நுழையவிட்டால் அந்த நாள் முழுவதும் அப்படிதான் அமையும். அதற்கு மாறாக ஒளி என்னுள் இருக்கிறது. இன்று நான் செய்ய போகிற காரியங்களை நன்றாக செய்வேன், நேர்மையோடு செய்வேன், எந்த குறையும் இல்லாமல் நான் இன்று நடந்து கொள்ளுவேன், யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டேன் என்று எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருப்பேன் என்ற ஒரு நேர்மறையான உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது நாம் பிறரை சந்தித்து பிறர் நமக்கு கோபத்தை எரிச்சலை ஊட்டினாலும் நாம் என்ன செய்வோம்? பொறுமையோடு இருப்போம், அந்த குறை சொல்லுவதை மேற்கொள்வோம், எதையாவது சுட்டி காட்டினால் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வோம். இப்படியாக வாழுகிற போது நாம் ஒளியை உமிழ்கின்றோம். நம்மை பார்க்கிறவர்கள் ஒருவேளை கவலையோடு அவர்கள் வந்திருக்கலாம். நம்மிடம் பேசும்போது அவர்கள் ஒரு மகிழ்ச்சி, ஒரு விடுதலையை அடைவார்கள். அவரவருக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிரச்சனையை பிறர் மீது திணிக்காமல் நாம் நேர்மையோடு, நாம் யதார்த்தத்தோடு, நம் பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற போது நம்மிடம் ஒளி வீசுகிறது. இதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் விளக்கு அது அனைவருக்கும் ஒளி தரும். மரக்காலின் கீழ் இருக்கும் விளக்கு யாருக்கும் அது ஒளி தராது. எனவே விளக்கு தண்டின் மீதே விளக்கை வைப்பர், அப்போது வீட்டில் உள்ள அனைவருக்கும் அது ஒளி தரும். அந்த காலத்தில் மின்சாரத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் பெரிய பெரிய நகரங்களில் உயரமான கம்பம், அதில் தீ பந்தங்கள் இருக்கும். அந்த தீ பந்தத்தில் எண்ணெயை ஊற்றுவார்கள். ஒரு சிலர் எண்ணெயை அதில் ஊற்றிக்கொண்டே போவார்கள். இன்னொருவர் என்ன செய்வார்? நீட்டு கோல் எடுத்து அதில் பந்தத்தை, நெருப்பை ஏற்றி ஒவ்வொரு கம்பமாக அந்த பந்தத்தை எரிய வைப்பார். தீ ஊட்டிக்கொண்டே போவார். ஒரு சிலர் அதில் எண்ணெயை ஊற்றுவார்கள், இன்னொருவர் நீண்ட கோலில் நெருப்பை எடுத்து அந்த பந்தத்தில் வைத்து அதை எரிய வைப்பார்கள். அப்படி இருக்கும்போது அந்த பந்தம் எரிகின்ற போது அந்த ஊர் மிக பிரகாசமாக இருக்கும். இதை ஒரு நாள் ஒரு அறிஞர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு இந்த பந்தத்தை ஏற்றுகிறார்கள். இது ஊர் முழுவதும் வெளிச்சம் தருகிறது. இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இப்படி விளக்காக இருந்தால் எவ்வளவு இந்த ஊரில் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருக்கும், எல்லாருடைய வாழ்விலும் உண்மை ஒளி வீசும். அப்பொழுது இந்த இடத்துல அனைவருமே நன்றாக, மகிழ்ச்சியாக, வளமோடு, நலமோடு இந்த நகரத்தில் வாழ முடியும் என்று அவர் சொன்னார். அந்த அறிஞருடைய வார்த்தையை கேட்கிறார்கள்.
மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாம் உண்மையை பேச வேண்டும், நீதியோடு இருக்க வேண்டும். அநீதி இந்த ஊரில் இருக்கக்கூடாது. கொலை, கொள்ளை, திருடு இதையெல்லாம் முற்றிலுமாக இந்த ஊரிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஒரு சட்டத்தை அவர்களே உருவாக்கி அந்த ஊரில் வாழ்க்கையை பலமாக்கினார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ எப்படி ஒளியாக இருப்பது என்பதை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் ஏசாயா நமக்கு காட்டுகிறார். உன் ஒளி விடியல் போல் எழும். விடிஞ்ச உடனே, சூரியன் வந்த உடனே உலகம் முழுவதும் இருள் அகன்று ஒளி வீசுகிறது அல்லவா? அதை போல உன் ஒளி விடியல் போல எழும். எப்பொழுது? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாதோரை வறியவரை உங்கள் இல்லத்தில் அழைத்து வருவதும், உடை அற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவர் முன் நீ மாட்சி பெறுவாய். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, உண்மையான நோன்பு என்றால் என்ன? உண்மையாக நம்மிடத்திலிருந்து ஒளி வீச வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து வாழ வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு, இடமில்லாதவர்களுக்கு இடம், உணவற்றவர்களுக்கு உணவு, ஆடையற்றவர்களுக்கு ஆடை கொடுக்கின்ற போது உன் ஒளி விடியல் போல் எழும். பாருங்கள், இப்படிதான் நாம் ஒளியாக இருக்க வேண்டும். இதை மனதில் வைத்துதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் ஒளி உலகிற்கு நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் வைத்த விளக்காக பிரகாசிக்க வேண்டுமென்றால் நாம் செய்கிற நற்செயல்கள், பகிர்ந்து கொள்ளுதல், பிறருக்கு கொடுப்பது, தான தர்மம் செய்வது, இதன் வழியாக நாம் ஒளியாக மாறுகிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இத்தனை பேரும் இந்த அன்பு செயலை செய்ய ஆரம்பித்தால் இந்த ஊரில் நிச்சயமா ஏழைகள் இருக்க மாட்டார்கள். ஏழைகள் நிச்சயமாய் இந்த ஊரில் இருக்க மாட்டார்கள். பசித்தோருக்கு உணவு, ஆடையற்றோருக்கு ஆடை, இடம் இல்லாதவர்களுக்கு இடம், இதை கொடுத்தால் நிச்சயமாய் நாம் ஒளி வீசுவோம். இந்த ஒளி இந்த ஊரில் உள்ள எல்லாரும் மீதும் இறங்கும். அப்பொழுது எல்லாருமே வளமோடு வாழ்வோம். இதற்கு தான் ஆண்டவர் நமக்கு சவால் விடுக்கிறார். இதை செய்வதற்கான ஆற்றலை தர இறை வாக்கையும் நற்கருணையையும் உணவாக பலமாக தருகிறார். அதை பெற்று ஒளி பெறுவோம், ஒளி வீசுவோம். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை
உலகத்தை ஒளிர்விக்கின்ற ஒளியான இறைவா, இது ஒளி இல்லை என்றால் உயிர் இல்லை. எனவே நீரே எங்களுக்கு ஒளியாக இருந்து உயிரை கொடுக்கிறீர். நாங்களும் ஒளியை பெற்று ஒளியை பிறருக்கு வழங்க தேவையான அருளை உம்மிடம் இறந்து மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றாம் இறைவா, ஆண்டவருக்கு அஞ்சி தம்மையே இறைபணிக்காக அர்ப்பணித்துள்ள உம் அடியார்களாகிய எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் யாவரும் இருளில் ஒளியென நேர்மையுள்ளோரிடையே மிளிர்ந்திடவும், எந்நாளும் அசைவுறாது மக்களிடையே வாழ்ந்திடவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் நிறைவாம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் யாவரும் சொல்வன்மையுடன் ஞானத்துடன் மக்களை வழிநடத்தவும், நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழவும், மக்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாய் வாழவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் பிறப்பிடமாம் இறைவா, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திட உம்மால் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் எம்மோடு வாழும் அனைவருக்கும் ஒளி தரும் மக்களாய் வாழ்ந்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். பகிர்வின் அடையாளமாம் இறைவா, அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றை பிறருக்கும் அளிப்பதே உண்மையான நோன்பு என்பதை உணர்ந்துள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தேவைகளை நாங்கள் நிறைவு செய்து கொள்வது போல பிறரது தேவைகளையும் நிறைவு செய்பவர்களாய் வாழ்ந்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். சுவை ஊட்டுபவராம் இறைவா, உம் மக்களாய் உலகின் உப்பாய் திகழ வேண்டியவர்கள் நாங்கள் என்பதை உணர்ந்து வாழவும், பிற மனிதர் முன் நாங்கள் வாழும் வாழ்க்கையால் எங்கள் நற்செயல்களால் உம்மை அனைவரும் போற்றி புகழவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்ப்பின் இறைவா, இம்மண்ணுலகில் உம் அடியவர்களாய் வாழ்ந்து நற்செயல்களை செய்து இன்று விண்ணகத்தை நோக்கி வந்துள்ள உம் அடியவர்கள் யாவரும் விண்ணில் உம்மை போற்றி புகழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் புகலிடமும் பலமுமான இறைவா, நீர் எங்கள் வாழ்வின் ஆதாரம். நீர் எங்களை கைவிட்டு விட்டால், நீர் எங்களை மறந்தால் எங்களிடம் இருக்கின்ற உயிர் பிரிந்து போகும். எனவே ஒளியாக விளங்குகிற நீர் உயிராக வந்து எங்களை வாழ வைக்கின்றீர். எங்களை தொடர்ந்து இருளினின்று விடுவித்து ஒளியின் பிள்ளைகளாய் வாழ அருள் தர வேண்டும் என்று அந்த ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்று எடுக்கப்படுகிற காணிக்கை பாலர் சபை காணிக்கையாக இருக்கும். பாப்பானவரிடத்தில் இதை அனுப்புவோம். தாராளமாக இந்த பாலர் சபைக்கு உதவ உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பாடல் 78, பாடல் எண் 3. பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். பலியில் உறவாடும் தெய்வமே,
சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் அன்றாட வாழ்வின் தேவைகளை நிறைவேற்ற அனைத்தையும் படைத்துள்ளீர். அவை அனைத்தையும் நாங்கள் கொண்டு வந்துள்ள பொருட்களின் வழியாக உமக்கு காணிக்கையாக்குகிறோம். இவை எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிக்கும் அருட்சாதனமாக மாறுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். எனவே நாங்கள் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைப்பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும்போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். என்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் இறந்த ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர்கள், அவர் புனித சூசையப்பர், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ உலகிற்கு ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்து, நம் ஒவ்வொருவரையும் ஒளிர்விக்கின்றவர் இவரே. நாமும் இவரைப் போல உலகுக்கு ஒளியாக இருக்க அழைக்கிறார். இதற்காக நமக்கு இந்த திருவிருந்தை வழங்குகிறார். இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் வெளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பாடல் எண் 2. ஒளியானே தெய்வமே, நல்வழி காட்டும் அடி தெய்வமே, என் உள்ளம் எழுந்து வா, என் உள்ளம் நிறைய வா. ஒளியானே தெய்வமே, நல்வழி காட்டும் அடி தெய்வமே, என் உள்ளம் எழுந்து வா, என் உள்ளம் நிறைய வா. ஒளியாக என் தெய்வமே. என் உள்ளம் இளமானது, அழகில் உன் வார்த்தை விளையானது. என் உள்ளம் இளமானது, அழகில் உன் வார்த்தை விளையானது. சில மட்டும் பயிரானது, அதில் சில மட்டும் பயிரானது. அது தாயாகி தனியானது. ஒளியான என் தெய்வமே, நல்வழி காட்டும் அடி தெய்வமே, என் உள்ளம் எழுந்து வா, என் உள்ளம் நீ
ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு கொடுத்ததை நிறைவேற்றி கொடுப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை, இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. வானகத் தந்தையே, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கு கொள்ள திருவுளமானீர். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் என்றும் வாழவும் அதன் பயனாக உலகை உய்விக்கும் நற்பணியில் மகிழ்ச்சியோடு ஈடுபடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமரவும். திருமண அறிவிப்புகள். நமது பங்கை சார்ந்த சார்ல்ஸ் ஒதிபர் இருதயமேரி இவருடைய மகன் அந்த்வான் ஜேம்ஸ் ஒதிபருக்கும், நமது பங்கை சார்ந்த இருசப்பன் செல்வி இவருடைய மகள் சுபாஷினி என்கிற பிரான்சிஸ்காவுக்கும் திருமணமாக இன்று 2வது 3வது அறிவிப்புகள். நமது பங்கை சார்ந்த இருதயநாதன் ஜான் ஜெனின் இவர்களுடைய மகள் வில்லியம்ஸுக்கும், நமது பங்கை சார்ந்த ஆரிஸ் தியாஸ் பவுலட் இவருடைய மகள் அமெலியாவுக்கும் திருமணமாக இன்று 2வது அறிவிப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் அருட்தந்தை பீட்டர் அபீர் ஆயராக கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறார். இதற்காக அவருக்காக ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமது பங்கிலிருந்து 55 பேர் கொண்ட
பேருந்து ஒன்று தயாராக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் கலந்து கொள்ள 55 பேர் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். பெயர் கொடுத்தவர்கள் உடனடியாக இன்னும் பணம் கட்டி பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக பணம் கட்டி பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறோம். திங்கட்கிழமைக்குள்ள பணம் கட்டி பதிவு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், டிக்கெட் இருக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமை மாலைக்குள் வந்து உங்கள் இடத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். இன்று பாலர் சபை தினத்தை நாம் இந்தியாவிலே சிறப்பிக்கிறோம். ஓலி சைல்ட்ஹுட் டே. எத்தனையோ குழந்தைகள் அநாதைகளாக, ஏழைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஏழைகளை எல்லாம் வைத்து காக்கின்ற நமது அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் பல இல்லங்களை வைத்து பாதுகாக்கிறார்கள். இவர்களுக்காக திருத்தந்தை ஏராளமான உதவியை செய்கிறார். எனவே நாம் இந்த நாளில் அந்த திருத்தந்தையின் பாலர் சபை நிதிக்கு உதவ வேண்டும். இதனால் எல்லா திருப்பலிகளிலும் காணிக்கை எடுக்கப்பட்டு அது ரோமைக்கு அனுப்பப்படும். நாம் ஒரு பங்கு கொடுத்தால் 20 பங்கு ரோமையிலிருந்து வருகிறது. ஆகவே நாம் அதிகமாக உதவி செய்ய கேட்டுக்கொள்கிறேன். எல்லா திருப்பலிகளிலும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் காணிக்கை எடுப்பார்கள். ஒருவேளை மறந்திருந்தால் 12 மணி திருப்பலி அல்லது 5 மணி 6:15 மணி திருப்பலிக்கு உங்கள் வீட்டிலிருந்து வருகிற இடத்துல நீங்கள் இந்த காணிக்கையை கொடுத்து அனுப்பலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை துபராயப்பேட்டையில் காலை திருப்பலி 8 மணிக்கு ஆரம்பமாகும். வழக்கமாக 7 மணிக்கு ஆரம்பமாகும். ஆனால் அடுத்த வாரம் 8 மணிக்கு ஆரம்பமாகும். நமது பங்கில் இளைஞர் இயக்கம் துடிப்பில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. 6-7 பேர் தான் இளைஞர் இயக்கத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த இளைஞர் இயக்கத்தில் சேர விரும்புகிறவர்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இந்த இளைஞர் இயக்கத்தில் இடம் பெறலாம். எனவே ஒத்துழைக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாளை மறுநாள் 11ஆம் தேதி லூர்து அன்னை திருவிழா. எனவே காலையில் 5:30 மணிக்கு மேடையில் திருப்பலி நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு கெபியில் மேடையில் திருப்பலி நடைபெறும். 6:30 மணிக்கு தேர் பவனி இடம்பெறும். அது முடிந்த பிறகு குணமளிக்கும் வழிபாடு நடத்தப்படும். இந்த குணமளிக்கும் வழிபாட்டில் நீங்கள் நோயில் பூசுதல் திருவரு சாதனத்தை பெற விரும்புகிறவர்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு தனியான ஒரு அடையாள அட்டை கொடுப்போம். அவர்களுக்கு தனியாக முன் பகுதியில் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்படும். எனவே இன்னும் விரும்புகிறவர்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். 23ஆம் தேதி அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 12 மணி திருப்பலி. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக அவர்கள் தேர்வில் வெற்றி பெற சிறப்பாக அந்த பலி அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும். எனவே 23ஆம் தேதி உங்கள் வீட்டில் இருக்கிற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை 12 மணி திருப்பலிக்கு அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற திரு இதயமே என் லட்சியமாயிரும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.